விஷயத்தை நினைவுகளுக்காக பூர்ணபட்சியில் செயல்படுவதற்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு. எனவே புத்தி யோகம் என்பது நாம் செய்யும் செயலின் தெய்வீக குணமே ஆகும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ அர்ஜுனர் வந்து இறக்க பாவத்தில் அவங்களோட உறவினர்களான பீஷ்மா, பிதாமகா, துரோணாச்சாரியா இவங்க மேலே இறக்கத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் வந்து வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இறக்கத்தை காமிக்கிற அந்த தன்மை வந்து தவறாக நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. நீ ஆரியனா வந்து செயல்படு, அனாரியனா நீ செயல்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆரியன்ஸ் நம்மளாம் இது வரலாறுல படிச்சிருக்கலாம் இல்லையா? ஆரியன்ஸு டிராவிடியன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாமே நம்ம எல்லாமே. ஸோ இங்கே ஆரியன் அப்படின்னா யாருக்கா தெரியுமா? ஆரியன் என்னன்ட்டு? ஆரியன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த கீதையில் என்ன சொல்கிறாங்க? ஆரியன்னா ஸோ ஆரியன் அப்படின்னா நல்ல நாகரிகம் உள்ளவன், நல்ல அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், அப்புறம் வந்து எந்த செயல்களை வந்து எப்படி வந்து அதை வந்து செயல்படுத்தணும், எப்படி வந்து அதை கடைப்பிடிக்கணும். ஸோ அதை அவங்கள தான் ஆரியன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ அனாரியனா நீ நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. நீ வந்து ஒரு சத்திரியன் வந்து உன்னோட கடமையை செய்யணும். கடமை செய்யாமல் நீ போரை விட்டு நீ ஓடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம மாடர்ன் வேர்ல்டில் ரொம்ப ಫೇಮಸ್ ಆನದು ಒಂದು ಇವಿಟ್ಟು ವಿಷಯ ಮಾತಾಜೆ వాళ్ళంతా మనం కంట్రోల్ చేసే కయ్యలే లేదు విషయాన్ని చిన్నోళ్ళంతా అంత జల్దీ పిలుచుకొచ్చే కయ్యలే అట్లంతా చాలా మనం కట్నెట్ చేస్తే అయ్యలేదు వాళ్ళని వాళ్ళు తల వడికిదామా வீட்டு படுத்துக்கப்போம்மா போகண்ணா பிரசாதம் எடுத்துட்டு அது விஷ்ணு எடுத்துட்டு போ, விஷ்ணு கொடுக்குறோம். அவனா? ஸோ இங்கே அர்ஜுனரோட அந்த இறக்கத்தை வந்து நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. நீ ஆரியனா வந்து பிஹேவ் பண்ணு, அனாரியனா பிஹேவ் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அர்ஜுனர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்களை வந்து நான் வதம் பண்ணிவிட்டு நான் என்ன சந்தோஷத்தை நான் வந்து அடைய போகிறேன், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், அர்ஜுன் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஏன்னா இவரை வந்து வதம் பண்ணி நான் போய் அந்த அரசாங்கத்தோட அந்த அரண்மனையில் உட்காரதுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான் அவர் சொல்கிறது, கரெக்ட். ஸோ அப்போ ஏன் கிருஷ்ணர் தப்புன்றாரு? அவர் கரெக்டு தான், அவர் சொல்கிறதுக்காக. நம்ம பிதாமகா போய் நம்ம வதம் பண்ண முடியுமா? குரு வந்து கல்வி கொடுத்துருக்காரு, அவரை போய் நம்ம வதம் பண்ண முடியுமா? அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அர்ஜுனர், ஆனால் கிருஷ்ணர் தப்புன்றாரு. அப்போ கிருஷ்ணர் தான் தப்பு. யாரு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அர்ஜுனர் சொல்கிறது கரெக்ட் இல்லையா? பீஷ்மாவை வதம் பண்ணக்கூடாது, அர்ஜுனரையும் வதம் பண்ண, இவர் துரோணாச்சாரியும் வதம் பண்ணக்கூடாது. இவர் பிதாமகா, அவர் வந்து குரு, ரெண்டு பேரும் முக்கியமான ஆட்கள். இவங்களை வதம் பண்ணிவிட்டு அந்த அரசாங்கத்தில் உக்காந்து அந்த அரசபையில் நான் அரசன் மாதிரி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி எல்லாரும் என்கிட்ட சேவகராக இருந்து நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அந்த ஒரு அனுபவம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டான்றாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து நீ சொல்கிறது தப்புன்றாரு. ஏன் அவங்க சொல்கிறது தப்புன்றார் கிருஷ்ணர்? இப்போ கிருஷ்ணர் வந்து நீ கொடுத்துருக்குற அந்த வேர்ட்ஸ், அந்த வாட்சா வந்து தப்பாக இருக்குது, நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ ஆரியனா நடந்துக்கோ அப்படின்றாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறது தப்பா, அர்ஜுனர் சொல்கிறது தப்பா? இல்லை கிருஷ்ணர் சொல்கிறது கரெக்டா, இல்லை அர்ஜுனர் சொல்கிறது கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் அர்ஜுனர் சொன்னது தப்பானாவும் தப்புன்றீங்க, இல்லை அவர் சொல்கிறது கரெக்டுன்றீங்க. இருக்கிறது சொல்கிறாங்களோ இல்லாத சொல்கிறாங்களோ, ஆனால் தப்பு தானே, தப்பு தான். இப்போ கோர்ட்டில் போயிட்டு எனக்கு
அந்த சமயத்தில் நான் யாரையோ மர்டர் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு விடுவாங்களா? அவங்க விடமாட்டாங்க, தண்டனை அனுபவிச்சு தான் இருக்கணும். அதனால இங்க என்ன சொல்றாரு, உன் புத்தியை நீ யூஸ் பண்ணாத, இப்ப பயன்படுத்திக்காத, நான் சொல்ற மாதிரி செய்யன்றாங்க. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உனக்கு எந்த விதமான பாவங்களுக்கு நீ ஆளாக மாட்ட அப்படின்றாரு. நீ ஒருவேளை இந்த போர்ல வந்து வதம் பண்ணி அவங்கள வதம் பண்ணிட்டா நீ அரசராக போற. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி பீஷ்மரும் துரோணாச்சாரியும் வந்து வதம் ஆக மாட்டாங்க. ஏன் வதம் ஆக மாட்டாங்க? பீஷ்மரும் வதம் ஆக மாட்டாங்க, துரோணாச்சாரியும் வதம் ஆக மாட்டாங்க. நீ கொன்னா கூட அவங்கள வதம் ஆக மாட்டாங்க, அவங்க சாக மாட்டாங்க. கரெக்ட், எஸ் எக்ஸாக்ட்லி. அவங்க பாடி தான், உடல் தான் வந்து கொல்ல போகுது, நீ அவங்க ஆத்மாவை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீ போர் பண்ணலாம், நீ போர் பண்றதால நீ ஒன்றும் தப்பில்லை, நான் சொல்றேன் நீ போர் பண்ணு அப்படின்றாரு. அதாவது என்னோட கட்டளைகளை நீ வந்து ஏத்திக்கோ, என்னோட கட்டளைகளை ஏத்திக்கிட்டு நீ போர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்றதுனால உனக்கு ரெண்டு விதமா கூட உனக்கு ஒருவேளை உன் மனசுல ஏதோ பயம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். உன் மனசுல ஏதோ பயம் இருக்கா? ஒருவேளை நான் வந்து அவங்ககிட்ட போர் பண்ணும்போது நான் வதமாயிடுறனோ, என்ன கொல்ல கோர போறாங்களோ அப்படின்னு சொல்லி உனக்கு பயமா இருந்தா கூட, அப்படி நீ வச்சுக்கிட்டா கூட நீ எங்க போற? போர்ல வதமாயிட்டா சொர்க்கலோகத்துக்கு போயிடுற. நீ சொர்க்கத்துக்கு தான் போற, நீ நரக லோகத்துக்கு போக மாட்டே அப்படின்றாரு கிருஷ்ணர். ரெண்டு விதத்திலையும் உனக்கு வந்து எப்படி இருக்கு? சாதகமா தான் இருக்கு அப்படின்றாரு. அதனால நீ போர் பண்ணு. ஒருவேளை நீ வந்து அந்த போர்ல தோத்திட்டா கூட நீ சொர்க்கலோகத்துக்கு போற. ஒருவேளை நீ வின் பண்ணிட்டா கூட நீ என்ன ஆகிற? ராஜன் ஆயிடுற, அரசன் ஆயிடுற. அதனால நீ போர் நிறுத்தாத. போர் நிறுத்து, நீ ஓடி போயிட்டா என்ன ஆகும்? நம்ம லாஸ்ட் ஸ்லோக்கால படிச்சோம், அவமானம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சபையில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அர்ஜுனர் எவ்வளவு பெரிய வீரர் அப்பா, இவரு போய் ஓடி போறாரு, போர் களத்துல இருந்து ஓடி போறாருன்னு சொல்லி உனக்கு என்ன வரும்? அபகீர்த்தி. லாஸ்ட் ஸ்லோகம் நம்ம படிச்சோம், லாஸ்ட் வகுப்புல. உனக்கு கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா வேறவங்களுக்கு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, இவர் யாரு? அர்ஜுனர் பராக்கிரமசாலி இவரு. இப்போ ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், 6 பால்ல 6 சிக்ஸர் வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அடுத்த மேட்ச்ல ஒரு பெரிய டீம் வருது, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப அறிவாளிங்க, பயங்கரமா விளையாடுவாங்க. அந்த டீம்ல இவனங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அனுப்புறாங்க, நீ போய் அவங்க விளையாடணும். இவன் என்ன சொல்லுவான், நான் விளையாட மாட்டேன் இவங்ககிட்ட. ஏன் விளையாட மாட்டேன்னா அவனுக்கு பயம், அந்த டீமை பார்த்தா இவனுக்கு பயம். அதே அவன் என்ன பின்னாடி மேட்ச்ல வந்து என்ன பண்ணா, 6 பால் 6 சிக்ஸர் வச்சுக்கான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா லாஸ்ட் மேட்ச்ல வந்து நீ 6 பால் 6 சிக்ஸர் அடிச்ச, இவர்கிட்ட விளையாட நீ ஏன் விளையாட மாட்டேன்? உன்னை என்ன நினைப்பாங்க? நியூஸ் பேப்பர்ல என்ன வரும், சோஷியல் மீடியால என்ன வரும் பாடுறான், அவங்க டீம்ல ஆடும்போது, அவங்க டீம் மேல ஆடும்போது இவன் 6 பால் 6 சிக்ஸர் அடிச்சா, இவங்க வரும்போது இவன் என்ன ஆகுறான், தைரியம் இல்லாம ஓடி போறான் இவன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள பார்த்து நீ ஓடி போகாத, நீ யாரு? இந்திரனோட அம்சம், நீ பாண்டவர்லயே நீ ரொம்ப உன்னை வச்சுதான் குருக்ஷேத்திர போரே நடக்குது, உன்னாலதான் குருக்ஷேத்திர போரே நடக்குது. எல்லாருமே உன் மேலதான் நம்பிக்கை இருக்காங்க. இது தர்மரெல்லாம் உன்னை நம்பிதான் போர் ஆட வந்து ரெடி ஆயிட்டாங்க. அப்போ இவ்வளோ பராக்கிரமசாலி நீ யாரு? சிவபெருமாளையே நீ வதம் பண்ணவர். சிவபெருமாளையே தோத்துட்டு அவர்கிட்ட என்ன வாங்குறாரு அவரு? என்ன 50 பாசுபதி அஸ்வத்த 50 அம்பம் வாங்கியிருக்காரு அவரு, அவர்கிட்ட வரம் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்திரன்கிட்டயே அவர் வந்து போர் பண்ணியிருக்காரு. அவரு நிறைய பேர்கிட்ட போர் பண்ணி அவர் என்ன வாங்கியிருக்காரு? வரத்தை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் நீ வந்து போர்க்களத்துல நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னா உன்னை வந்து என்ன நினைப்பாங்க, நீ வந்து என்ன சொல்றது, கவர்டு அப்படின்னு சொல்றாங்க, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லி உன்னை வந்து உனக்கு கெட்ட பேர் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்றாரு. ஆனா அர்ஜுனர் வந்து எனக்கு வேண்டாம், அவங்களை வந்து வதம் பண்ணி அந்த சந்தோஷத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ 37 என்ன சொல்றாங்கன்னா, ஓ son of either you will killed on the battlefield, attain the helm, or you will conquer and enjoy the earthly kingdom. அதாச்சு. ஸோ தட் 38 என்ன சொல்றாங்கன்னா, do you fight for the sake of fighting without considering happiness. 38வது ஸ்லோகா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகா. 38 என்ன சொல்றாங்க, நீ எதுக்காக போர் பண்ணும் அப்படின்னா, போர் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் நீ போர் பண்ணு. ஒருவேளை உனக்கு அது லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம்.
ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். எப்படி பண்ணாலும் நீ வந்து போர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி பண்ணுறதுனால உனக்கு என்ன ஆகுது? பாவத்தை நீ வந்து அடைய மாட்ட. போர் பண்ணுறதுனால நீ பாவத்தை அடைய மாட்ட. போர் பண்ணாமல் இருந்தால் நீ பாவத்தை அடைய வேண்டியதாக இருக்கும். அந்த போரில் உனக்கு லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். இப்போது ஒரு MBA படிச்சிருக்கான் ஒரு மாணவர். அவன் வந்து ஜாப் வேணும். அவன் ஜாப்காக போகிறான், இன்டர்வியூக்கு போகிறான். அவன் என்ன நினைக்கிறான்? இன்டர்வியூக்கு போகாமையே எனக்கு வேலை கிடைச்சிருமான்னு சொல்லி யோசனை பண்ணுறான். இன்டர்வியூக்கு போகாமல் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இவன் பயப்படுறான் இன்டர்வியூ போகிறதுக்கு. என்ன கேட்டுறாங்களோ, நான் சொல்லாமல் இருந்துடுறானோ, அவங்க கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி பயப்பட்டு இன்டர்வியூ போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? அவனுக்கு வேலை கிடைக்காது. அதனால் இன்டர்வியூக்கு போகணும், ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண பிறகு ஒரு வேளை அவனுக்கு வந்து தோல்வி ஆகிட்டா என்ன பண்ணுவான்? வீட்டில் உட்காந்து அழுகணுமா? என்ன பண்ணுவான்? அடுத்தது பார்க்கணும், அடுத்த ஒரு இன்டர்வியூ பார்க்கணும், அடுத்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடணும், அவங்ககிட்ட போகணும். எல்லா கம்பெனிலும் அவனுக்கு வந்து தோல்வி கிடைக்காது, தோல்வி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒரு 4 கம்பெனியில் தோல்வி இருக்கலாம், இன்னொரு கம்பெனியில் அவன் வந்து சக்ஸஸ் ஆகலாம், அவனுக்கு அந்த கம்பெனியில் தேவைப்படலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இன்டர்வியூ போகணும், ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த போர்க்களத்தை வந்து நம்ம வாழ்க்கைக்கு மேலே இங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. ஆச்சாரியாஸ் அப்படி சொல்கிறாங்க, பிரபுபாதர் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய தோல்வி வரும், நிறைய வெற்றி வரும், சந்தோஷமும் வரும், சுகமும் வரும், துக்கமும் வரும், லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அதனால இந்த லாப நஷ்டத்துக்கு சுக துக்கத்துக்கு நீங்கள் என்ன ஆகக்கூடாது? பிரபாவம் ஆகக்கூடாது. நம்ம எந்த காரணத்துக்கும் நம்ம பிரபாவம் ஆகக்கூடாது. அதுக்கு பிரபாவம் ஆகாமையே நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை வந்து எது வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும், சித்தமாக இருக்கணும். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, வெற்றி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ வாழ்க்கையில் தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அப்படியே உட்காந்துடுறது இல்லை. நாரத முனி என்ன பண்ணாரு? பாகவதம்ல நம்ம படித்தோமே, தன்னோட அம்மா வந்து தன் அம்மா இறந்த பிறகு என்ன வச்சாரு? ஐயோ அம்மா போயிட்டாரு சொல்லி உட்காந்து அங்கே இறந்துட்டு இருந்தாரா? என்ன பண்ணார் அவர் பாட்டுக்கு அவர் தன்னோட பக்தி தொண்டை வந்து கடைபிடிச்சிட்டு முழுக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டார். அதனால நம்மளோட வாழ்க்கையில கூட நிறைய தோல்விகள் இருக்கும், நிறைய வெற்றிகளும் இருக்கும், தோல்விகளும் இருக்கும். நிறைய எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை, எப்பவும் துன்பமா இருக்கிறது இல்லை. ரெண்டுமே வந்து போகும், ரெண்டுமே வந்து போயிட்டே இருக்கும். அந்த துவந்தத்துக்கு நம்ம வந்து ஆளாகக்கூடாது, சந்தோஷத்துக்கும் ஆளாகக்கூடாது, அதாவது அதே மாதிரி துன்பத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. சந்தோஷம் வந்துருச்சேன்னு சொல்லி பெரிய பார்ட்டி கொடுக்குறது, எல்லாருக்கும் கூப்பிட்டு. துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லி போய் பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பிரபாவம் ஆகக்கூடாது, எந்த விதக்கும் பிரபாவம் ஆகக்கூடாது. சந்தோஷம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டே இருக்கணும். அதாவது இங்கே 2 தர்மங்கள் இருக்குது, நம்ம பண்ண வேண்டியது 2 தர்மங்கள் இருக்குது. என்ன தர்மம்? பௌதிகமான தர்மமும் இருக்குது, ஆன்மீகமான தர்மமும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பௌதிகமான தர்மம் என்ன தர்மம்? என்ன பண்ணணும்? நம்ம பௌதிகமாக நம்ம என்ன தர்மத்தை பண்ணணும்? நம்ம கடமையை நம்ம செய்யணும். நம்ம சத்திரியனா இருந்தால் சத்திரியனோட தர்மம் செய்யணும், பிராமணனா அந்த பிராமண தர்மத்தை செய்யணும், வைஷ்யரா அந்த வைஷ்ய தர்மத்தை செய்யணும், சூத்திரரா அந்த சூத்திர தர்மத்தை செய்யணும். அதே மாதிரி ஆன்மீக தர்மமும் இருக்குது. அது என்ன தர்மம்? ஆன்மீக தர்மம் என்ன பண்ணும்? அதை பகவான நாமத்தை சொல்லணும், பக்தர்கிட்ட சத்சங்கம் எடுத்துக்கணும், பக்தரோட அந்த நல்ல குணங்களை வந்து அங்கே குணங்களை, அதுக்கு தான் சத் சங்கம் சொல்றது. சத் சங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சாஸ்வதமான சங்கம். அந்த சாஸ்வதமான சங்கத்தில் நிரந்தரமான சந்தோஷத்தை இதில் சாங்கித்தத்தில் நிரந்தரமான சத்குணங்கள் நம்மளுக்கு வரும். ஏன்னா சத்புருஷர்கள் அங்கே இருப்பாங்க. அந்த சாது புருஷர்கள் இருக்கிறதுனால அந்த சாது புருஷர்கிட்ட நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த குணங்களை எடுத்துக்கிறதுனால பௌதிகமான ஒரு தர்மத்தை நம்ம செய்யும்போது ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பாவம் இல்லாமல், கர்மம் இல்லாமல், அகர்மாவோட பாதையிலே நம்ம நோக்கி போகலாம் எப்போ? அந்த சத் சங்கத்தில் இருக்கும்போது. அதனால தான் ஆன்மீகமான தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டா பௌதிகமான தர்மங்கள் வந்து சரளமாக நம்ம கடைப்பிடிக்கலாம். சரளமாக எப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுற அளவுக்கு அந்த சாது புருஷங்கள் வந்து நம்மளுக்கு அந்த வழியை நம்மளுக்கு காமிப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த பகவானோட கட்டளைகள் வந்து குரு, சாது, சாஸ்திரா. குரு என்ன சொல்கிறாங்க, சாஸ்திரங்களில் என்ன நூல்களை என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, என்ன கட்டளைகள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்க சொல்லுவாங்க. சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரங்களை படிப்பாங்க, சாஸ்திரங்களை அத்தியானம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க சாஸ்திரங்கள் அடிப்படையில் தான் நம்மளுக்கு எல்லாமே அந்த இது கொடுப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பாங்க. அதை வந்து கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாவத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம்.
அதனால கிருஷ்ணருக்காக முகுந்தருக்காக நம்ம பண்றதுனால, அவங்களுக்காக நம்ம சேவை பண்றதுனால, அவங்க சொல்றது நம்ம செய்யறதுனால, அவங்களோட கட்டளைகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறதுனால, அவங்க நூல்ல என்னென்ன இது வேத நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு யாருக்கும் நம்ம ருணப்பட அவசியமே இல்லை. பித்ருகளுக்கு ருணப்பட அவசியம் இல்லை, நம்ம தேவர்களுக்கு ருணப்பட அவசியம் இல்லை, ருஷிவர்கள் முனிவர்களுக்கு ருணப்பட அவசியம் இல்லை. ஆக்சுவலா இவங்களுக்கு எல்லாமே நம்ம ருணப்பட்டிருக்கோம், கடமையப்பட்டிருக்கோம். நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கோம்? சூர்யா, சந்திரா, தேவர்கள், இந்திரா, வருணா எல்லாமே இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டணுமா இல்லையா? கண்டிப்பா கட்டணும். அவங்களாலதான் நமக்கு எல்லாமே வருது. வருணர் இருக்காரு, ஓஷன் இருக்காரு, இப்போ பெரிய கடல் இருக்கு, அந்த கடல்ல தான் தண்ணி மழை வருது, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அது வந்து மேகங்களை வந்து ஸ்டோர் பண்றாங்க, அந்த மேகங்களை ஓப்பன் ஆகுனா நம்மளுக்கு தண்ணி வருது, மழை வருது. அதனால இந்திரர் வந்து யாருக்கு இது எந்த தொகைக்கு அவர் எந்த துறைக்கு அவர் வந்து மலைக்கு, வருணரு கடலுக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து எல்லா வியாதிகளுக்கும் நிவாரணம் அவர் தான். இந்த கொனார்க் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க, கொனார்க் எங்க இருக்கு? முக்கடப்படி பின்னாடி தான். எங்க இருக்காரு அவரு? ஒரிசா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஒரிசால புவனேஸ்வர்ன்றது கேபிட்டல். அதுக்கு அந்த கேபிட்டல்ல சிட்டில என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கொனார்க் டெம்பிள் மேல ஐஸ்காந்தம் இருக்கு. அந்த ஐஸ்காந்தம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ரப்பர் ஸ்மெல் இல்ல லேப்ல கொசு மெடிசன் அடிக்கிறாங்க இவங்க, ஹாஸ்பிட்டல்காரங்க நினைக்கிறேன் இல்லையா? தூரம் நினைச்சுக்கோண்டா. ఓకే అప్పో అంత కొనారక్ టెంపుల్ బ్రిటిష్కారంగా பார்த்தாங்க. మీరు వచ్చే ఏమి అది మెడిసిన్ కొట్టినది. ஸோ அதை பார்த்த உடனே அந்த ஐஸ்காந்த மேலே பிடுங்கிட்டு கீழே போட்டாங்க. போட்ட உடனே சூரிய பகவானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க, ஒன்று ரெண்டா இது கொட்டிண்டது, அந்த చీటీகள் కొట్టిండేది. మనమేం భయపడే అవసరం లేదు, మనం పక్కనే ఉన్నాం. వేణుగోపాల్ సార్ మన పక్కన ఉన్నారు, ఏమి భయపడదంట. ஸோ அவர் என்ன பண்ணார், பிரிட்டிஷ்காரங்க அந்த ஐஸ்காந்தத்தை புடுங்கிட்டு வெளியே போட்டாங்க. சூரிய பகவானுக்காக ஏதோ ஒரு அங்கே ஒரு மகிமை இருந்தது. கொஞ்ச நாள் ஆன பிறகு சூரிய பகவானே அவருக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்களாம், உங்கள் நாட்டில் என்றைக்குமே நான் வந்து உதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இப்போ தெரியுமா, பிரிட்டிஷில் இங்கிலாண்டில் சூரியன் உதிக்கவே மாட்டான், என்றைக்குமே உதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், அவங்க அபாக்கியசாலிங்க. என்றைக்குமே சூரியன் வந்து பார்க்கவே முடியாது. அவங்க உங்களுக்கு விளைச்சல் பார்க்கணும்னா 10, 11 மணி 12 மணி மேலே ஆகிடும், வரவே மாட்டார் அவங்க. அவங்களோட சாபம் அது. அதே மாதிரி ராஜஸ்தானில் அங்கே ஒரு பிரம்மா சரஸ்வதியோட சாபத்தினால அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்லை. அங்கே ஒரு லீலை நடந்திருக்கு, அது என்ன ஒரு பேர், அந்த பேர் மறந்துட்டேன். என்ன இருக்கு அவங்களுக்கு மதுஜி, ராஜஸ்தானில் ரொம்ப அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, அது மறந்துட்டேன். சரி சொல்கிறேன். பிரம்மா வந்து ஒரு வேலியை ஒரு யக்னத்தை வந்து தொடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சரஸ்வதி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் வேற யாரையோ தேவர்களை உட்கார வச்சு அவங்க வந்து அந்த யக்னத்தை பண்ணிடுவாங்க. அந்த யக்னத்தை பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, சரஸ்வதி வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே சபிச்சிடுறாங்க. இந்த நாட்டில் வந்து எனக்கு பிரம்மா மேலே கோவம் வந்துடுது அவங்களுக்கு. கோவம் வந்து காயத்ரியை உட்கார வச்சு, கரெக்ட், எக்ஸாக்ட்லி, உட்கார வச்சு அது வந்து அந்த யக்னத்தை வந்து தொடங்கிடுவாங்க. அப்போ சரஸ்வதி வந்து சபிச்சிடுறாங்க, இந்த ஊரில் இந்த நாட்டில் வந்து என்றைக்குமே தண்ணி கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்க புளி வந்து யூஸ் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு, நார்த் இந்தியாவில் நம்ம மாதிரி புளி யூஸ் பண்ணுறதில்ல அவங்க. இங்கே விருந்தாவனத்தில் ஒரு இடம் இருக்குது, இம்லி என்ன அது பேர் நல்லா இருக்கு, இம்லிதலா. அங்கேயும் அப்படிதான், அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு பாஸ்ட் டைம்ஸ் நடந்திருக்கு, ஒரு லீலை நடந்திருக்கு. ஸோ இப்படி இந்த இவங்களுக்கு எல்லாமே நம்ம ருணப்பட அவசியம் இல்லை. யாருக்கு? முனிவர்களுக்கு, ரிஷிவர்களுக்கு, அப்புறம் வந்து பித்ருகளுக்கு, தேவர்களுக்கு, இவங்க யாருக்குமே நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் முகுந்தருக்கு நம்ம வந்து முகுந்தரை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம பக்தி தொண்டு பண்ணிட்டு அவங்க சொன்ன கட்டளைகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டா இந்த ருணம் எல்லாமே நம்ம யாருக்குமே கடமைப்பட அவசியமே இல்லை. அதான் இங்கே சொல்கிறாங்க இந்த ஸ்லோக்கால, கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம்.
That is the indirect hint given by Krishna to Arjuna in this verse. So indirectா கிருஷ்ணா சொல்றாரு அர்ஜுனருக்கு, நீ நான் சொல்றது நீ கேட்டா என்ன மையமா வச்சுக்கிட்டு நீ பண்ணா உனக்கு எந்த விதமான பாவங்களே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ யாருக்குமே கடமைப்பட்ட அவசியமே எப்படி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால உனக்கு லாபமோ நஷ்டமோ நீ வந்து ஃபைட் பண்ணும். 39 ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா சங்கியா பிலாசபி பத்தி சொல்றாங்க. அதாவது சங்கியா பிலாசபி, 2 சங்கியா பிலாசபி இருக்கு. ஒரு சங்கியா பிலாசபி வந்து நாஸ்திவாதம் பத்தி சொல்லிருக்குது, அவரு கபிலா தான். இந்த கபிலா நான் யாருன்னா 5வது கேண்டல் வருது இல்லையா, 5th கேண்டல், 5th கேண்டல் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 5th கேண்டல் வந்து கபிலர், கிருஷ்ணனே வந்து கிருஷ்ணனோட வடிவம் கபில தேவர் வந்து தன்னோட அம்மா யாரு தேவஹூதிக்கு வந்து உபதேசம் பண்றாங்க. தேவதிக்கு என்ன உபதேசம் பண்றாங்கன்னா ஆத்மாவை பத்தியும் உடலை பத்தியும் சொல்றாங்க. அந்த ஆத்மாவும் உடலை பத்தி சொன்ன அந்த ஆத்ம ஞானமும் பகவத்கீதையில சொன்ன கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் சொன்ன ஆத்ம ஞானத்துக்கும் எந்த விதமான வேறுபாடே கிடையாது, 2 சமானம் தான், 2 ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க அர்ஜுனா உன்னோட கடமையை நீ செய், இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு வந்து நீ வந்து முயற்சி பண்ணாத. ஸோ முயற்சி பண்றது அப்படி நீ முயற்சி பண்ணா கூட உன்னோட புலனின்பத்துக்காக நீ செய்யற, உன்னோட புலனின்பத்துக்கு உன்னோட புலங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ செய்யற. 2மே செஞ்சா கூட நீ புலனின்பம் தான் ஆயிடும். நீ போர் நிறுத்தினா கூட புலனின்பம் தான் ஆயிடும், நீ பண்ணாம இருந்தா கூட புலம் இன்பம் ஆயிடும். நீ இது போர்க்கடலை விட்டு நீ வெளியே போனா கூட 2மே புலனின்பத்துக்காக நீ செய்யற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Therefore wanted to explain Arjuna that by killing the body of his grandfather he would not be killing the soul proper, and he explained that all. So அதனால தான் கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு அர்ஜுனருக்கு. ஆத்மா பத்தி உடலை பத்தி அவர் சொன்னதுனால நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரிய வருது. பீஷ்மாவை இவரை வதம் பண்றதுன்னு சொன்னதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆத்மாவை பத்தியும் உடலை பத்தியும் சொல்லிட்டு வராரு. அதனால நீ பீஷ்மரை வதம் பண்ணா கூட அவர் வதம் ஆகிறது இல்லை, அவரோட உடல் தான் வதமாகும். அவரோட ஆத்மா எங்க போகும், நேராக வைகுண்டத்துக்கு போகும். கிருஷ்ணரே சொல்றாரு, இன்டைரக்டா சொல்றாரு. நீ வதம் பண்ண விட ஏன் எதுக்காக பீஷ்மரோட இது வந்து வைகுண்டத்துக்கு போக சொல்லுங்க பாங்கன்னா, அவர் தூய்மையான பக்தர், தூய பக்தர். அவர் 12 மகாஜன்ல அவர் ஒரு மகாஜன் பீஷ்மா. அதனால கண்டிப்பா அவர் வந்து வைகுண்டத்துக்கு போறாரு. நீ வந்து அவரை கொல்றதுனால உனக்கு ஒன்றும் பாவம் வராது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஆர்மியில ஒரு ஆஃபீஸர் இருக்காரு, ஒரு ஆர்மியில ஒரு ஆஃபீஸர். அந்த ஆர்மி ஆஃபீஸர் என்ன சொல்றாரு, சிப்பாய்களுக்கெல்லாம் சொல்றாங்க, எதிராளிங்க வராங்க, சைனாக்காரங்க பார்டர்ல இருக்காங்க, அவங்கள சுட்டு கொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஆர்டர் கொடுத்ததுனால என்ன பண்றாங்க, நம்ம இந்தியா பார்டருக்குள்ள என்ட்ரான உடனே எல்லாரையும் மிசைல் எடுத்து எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் அவங்க மேல போட்டு பாம்பெல்லாம் போட்டு அவங்கள வந்து கொல்லிடுறாங்க. அது வந்து அவர் பண்ணது கரெக்டா இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் அந்த சிப்பாய்ங்க பண்ணது கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஏன்? ஆர்மி ஆஃபீஸரை உத்தரவு கொடுத்துட்டாங்க, ஆர்மி ஆஃபீஸரை உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்கள வந்து வதம் பண்றதுனால எந்த விதமான தப்பு கிடையாது. இப்போ அதே சிப்பாய் வந்து தன்னோட கிராமத்துக்கு போனா அவன் வந்து ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு நானும் ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லி அவனை சுட்டு கொண்டுட்டா என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்? அவனை பனிஷ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஏன் பனிஷ்மெண்ட் பண்ணா, இப்போ இங்க வந்து கவர்மெண்ட் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கல, அவனுக்கு வந்து உத்தரவு கொடுக்கல. நீ இங்க மட்டும் இல்ல, போர்ல மட்டும் இல்ல, நீ உங்க ஊர்ல போய் எங்க உனக்கு யாராவது எதிர்த்தா பேச கூட உனக்கு சுட்டு கொள்ளிடுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்களா? யாராவது சொல்ல மாட்டாங்க. அதான் பிரபுபாதர் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஜீனியஸ் பாருங்க பிரபுபாதர், நல்லா சரளமா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நீ போர்ல நீ வந்து வதம் பண்ண அந்த சிப்பாய்களை கொடுத்தா உனக்கு அவார்டு வரும். என்னது ஏக்கச்சக்கர, என்ன சக்கர அவார்டு, இது நல்லா இருக்கு அந்த பேர் இல்லையா, ஏதோ ஒரு அவார்டு கொடுப்பாங்க, என்னமோ சக்கரான வருது, அது வீர சக்கரவா என்னமோ ஒரு அவார்டு. அந்த அவார்டு வந்து உனக்கு கொடுப்பாங்க, ஏன்னா நீ அத்தனை பேரை கொண்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நீ உன் ஊர்ல போய் நீ பக்கத்து வீட்டுக்காரனோ சண்டை போட்டு அவனை வந்து நீ கொண்டா என்னாகும், உன்னை ஜெயிலில் தான் போடுவாங்க. நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நான் ஆர்மி சிப்பாய் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் கொண்டுட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா நான் சொல்லல உனக்கு, நான் உத்தரவு கொடுக்கல, நான் உத்தரவு கொடுத்தாதான். அதே மாதிரி போலீஸ் அவ்வளோதான். போலீஸ்காரங்க ஏதாவது ரைட்ஸு சண்டை அப்புறம் வந்து என்ன சொல்றது கலாட்டா பண்ணி இது பண்ணால் அவங்கள வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்குது, அவங்கள சுட்டு கொள்றதுக்கு உரிமை இருக்குது, அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. எப்போ அவங்க சட்ட விரோதமாக நடந்துக்கிட்டா அவங்கள வந்து தண்டிக்க ஒரு இது வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொன்ன நீ போய் போர் பண்ணு அப்படின்றாரு. நான் சொல்றதுனால நீ போர் பண்ணு, அதனால உனக்கு எந்த விதமான பாவங்களை நீ ஏற்றிக்க மாட்டேன், உனக்கு பாவங்களே இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அர்ஜுனா இஸ் ஆல்ரெடி அக்செப்ட் கிருஷ்ணா as a spiritual master by surrendering. இதெல்லாம் சொன்ன பிறகு தான் அர்ஜுனர் என்ன சொல்கிறாரு, சிஷ்யசேஹம் சுவாதிமாம் தம் பிரபன்னம், நான் உங்களுக்கு வந்து சரணடைகிறேன், எனக்கு எதுவுமே தோணல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அர்ஜுனர் வந்து சரணடைகிறார் கிருஷ்ணருக்கு. சரணடைஞ்சு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு. இங்கே புத்தி யோகா பற்றி சொல்கிறாரு பிரபுபாதர். Krishna will now tell him about the working process of buddhi yoga or karma yoga, or in other words the practice of devotion service only for the sense gratification. புத்தி யோகாக்கும் பக்தி யோகாக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? புத்தி யோகா பக்தி யோகா ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அதான் இங்கே சொல்கிறாங்க, புத்தி யோகாவும் ஒன்று தான், பக்தி யோகாவும் ஒன்று தான். அதனால் இங்கே பக்தி யோகா நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பாவங்களை வந்து நம்ம விடுபடுறோம். ஏன் விடுபடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம பக்தி தொண்டு பண்ணுறதுனால ஏன் பாவங்கள்லேருந்து நம்ம தூரமாகிறோம்? அந்த பக்தி யோகாவே வந்து ஃப்ரீ ஆஃப் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அந்த பேர்லேயே இருக்குது. பக்தி தொண்டு பண்ணுறதுனால நம்ம செய்கிறோம், எந்த விதமான பாவ காரியங்கள் நம்ம செய்கிறதில்ல, செய்ய விடாது. நம்மளோட உணர்வு வந்து செய்ய விடாது, ஸ்டாப் பண்ணும், நம்மளை பண்ணாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும். அதனால இங்கே என்ன சொல்கிறாங்க, by such communion does not take place without one who is therefore situated in devotional service or transcendent loving service to the Lord, in other words work in Krishna consciousness, attains to this stage of buddhi yoga. இந்த உபனிஷத்தில் ஒரு கதை இருக்குது. அதில் வந்து திரிபுரான்ற ஒரு பக்தர் இருந்தார். திரிபுராவோட அப்பா வந்து ஒரு அரண்மனையில் வந்து ஒரு மந்திரி. அவர் அந்த மந்திரி வேலை செஞ்சுட்டு மந்திரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு இந்த திரிபுராவை அவங்க வந்து விருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருப்பார். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவனோட பையனை கூப்பிட்டு திரிபுரா கூப்பிட்டு விருந்தாவனத்துக்கான விருந்தாவனத்துக்கு போகிறாரு. விருந்தாவனத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறாரு, ஸ்ரீநாத்ஜியை பார்க்குறாரு. ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ரீநாத்ஜி. இப்போ நம்ம எப்படி திருப்பதியில் கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமஸோ, அதே மாதிரி நீங்கள் ராஜஸ்தான் போனால் கிருஷ்ணர் பேர் அங்கே ஒரு ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரகாவில் என்ன பேர் கூப்பிடுறாங்க மக்கள்? துவாரகாவில் பகவானுக்கு துவாரகாவில் இப்போ நம்ம பெருமாளன்னு கூப்பிடுறோம் தமிழில். துவாரகாவில் வந்து துவாரகாதீஷா. மகாராஷ்டிராவில் என்ன கூப்பிடுறாங்க? மகாராஷ்டிராவில் பாண்டரங்கா, விட்டலா பாண்டரங்கான்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு என்ன கூப்பிடுறாங்க? பெருமாளன்னு கூப்பிடுவோம் நம்ம கோவிந்தாவை. கர்நாடகாவில் என்ன கூப்பிடுறாங்க? கோவிந்தா. தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ஒரு ராஷ்டிரத்துலேயும் மாநிலத்திலையும் ஒரு பேர் கிருஷ்ணருக்கு. அந்தந்த பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி பேர், அந்த லீலைகள் தகுந்த மாதிரி பேர். இவர் திரிபுரா கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ரீநாத்ஜி பார்த்து இவருக்கு ரொம்ப அட்டாச் ஆகிடுறாரு, ரொம்ப பற்று ஆகிடுது. அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருக்கு அந்த பாதங்கிட்டே உட்காந்துடுறாரு. பாதங்கிட்டே உட்காந்துட்டு அவர் பார்த்துட்டே இருந்துடுறாரு. அவர்கிட்ட பகவானை பார்த்துட்டே இருந்துடுறாரு. இப்போ நீங்களாம் போய் வேணுகோபால் சாமி கிட்ட போய் எப்படி பார்த்துட்டே இருப்பீங்களா அந்த மாதிரி அவர் பார்த்துட்டே உட்காந்துடுறாரு. அப்படியே அப்பா சொல்கிறார், வாடா போகலாம், நம்ம அது அடுத்த இது வரலான்னு சொன்னால், இல்லைப்பா நான் வரதில்லை, நான் இங்கேயே இருந்துட போகிறேன், நான் இங்கே ரொம்ப பகவானை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுது, அவ்வளோ நல்லா இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவரோட சொந்தக்காரங்க வீடு அங்கே இருக்கும் விருந்தாவனத்தில். அவங்களுக்கு சொல்லிட்டு பாரு, நீ உங்கள் வீட்டில் தங்கிட்டு நீ டெய்லி வந்து பகவானை பார்த்துட்டு நீ சேவிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறார். அவர் கிளம்பும்போது என்ன ஆகுது, அவங்களோட எதிராளிகள், அந்த இவருக்கு மந்திரிக்கு யாரை எதிராக இருப்பாங்களோ, அவங்க சத்ருங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து கொன்னிடுவாங்க வழியிலே. கொன்ன உடனே அந்த செய்தி பையனுக்கு தெரிஞ்சிடுது. திரிபுராக்கு தெரிஞ்ச உடனே அவர் பகவான்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் பகவானே, என்னோட கிருஷ்ணா என்னப்பா வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டியானே, எனக்கு யார் பாதுகாப்பு, யார் எனக்கு ஆசிரியம், யார் எனக்கு அடைக்கலம், யார் எனக்கு வேறு யாருமே இல்லை, நீதான் சொல்லி அவர் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துடுறாரு. ஸ்ரீநாத்ஜி கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ அங்கே போகிற வர சாதுங்களெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து, இந்த பையன் ரொம்ப பக்தியாக இருக்கான், பகவான் மேலே ரொம்ப அவனுக்கு அன்பு இருக்குது, ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி, வா அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கும் போது சாதுகள் வந்து, இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை, பகவான் மடத்துறதை தான் பாதுகாப்புன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாரு. ஸோ அங்கேயே உட்காந்து ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டார் திரிபுரா, பகவான்கிட்டயே பார்த்துட்டு உட்காந்துடுறாரு. ஸோ இப்படி என்னாச்சுன்னா, இது சில அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இங்கே வா, ஆனால் உங்களோட கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து கனவுல சொல்கிறாரு, நீ வந்து உன்னோட ராஜ்யத்துக்கு போயிட்டு உன்னோட கடமையை நீ செய், அதுக்கப்புறம் அடிக்கடி என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. கணவனை வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் தூய்மையான பக்தர். இவர் இதுக்கு போயிடுறாரு, அவரோட கிராமத்துக்கு, அவரோட ராஜ்யத்துக்கு போயிட்டு அந்த மந்திரி பதவி இவருக்கு அப்பாவுக்கு இருந்துச்சு, அந்த பதவி இவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. கொடுத்தவொடனே இவர் என்ன பண்ணார், வருஷம் ஒரு இந்த வின்டர் சீசன் வருது இல்லைங்களா, வின்டர் சீசன்
குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் பகவானுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு துணியை கொடுத்து அனுப்புறாரு, ஸ்வெட்டர் மாதிரி. அப்போ யாரை அந்த அங்கே வருவாங்க இல்லையா, ராஜ்யத்துக்கு வருவாங்க இல்லையா அந்த பக்தர்களே, அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு இவங்களே போவாங்க. இவங்களே போய் அவங்களுக்கு வந்து அந்த பகவானுக்கு வந்து அது இது பண்ணிட்டு வருவாங்க, போத்திட்டு வருவாங்க அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு. இது உண்மையாக நடந்திருக்குது. சரி, வருஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்புறம் என்ன பண்ணாரு, இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு வர ஆதாயத்தில் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வரப்போகிற பக்தர்களுக்கு, வரப்போகிற மக்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுக்குறது, உணவு கொடுக்குறது, அன்னதானம் பண்ணுறது, பிரசாதம் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவை எது என்னென்ன தேவைகளோ எல்லாமே தேவைகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்கும்போது அங்கே இருக்கிற அவங்க இவனை பார்த்துட்டு வேற மந்திரிகளாக இருப்பாங்களா, அந்த மந்திரி போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, உங்களோட நிதி எல்லாமே இவர் வந்து துர்விநியோகம் பண்ணிக்கிறாரு, வந்தவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு இவரை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 பேர் சிப்பாய் அனுப்பிச்சிட்டு அவங்க வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு பாத்திரம் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாரு. எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவன் உடம்பு மேலே இருக்கிற துணியை மட்டும் விட்டுட்டு எல்லாமே விட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இவருக்கு எதுவும் இல்லாமல் ஆகிடுது. அப்போ கூட அவர் கவலைப்படல. அப்போ இவர் ராஜ்யத்தில் இருந்தால் கூட எந்நேரமும் பெருமாளை பற்றியே இவருக்கு வந்து ஸ்மரணை பண்ணிகிட்டே இருந்தார். எப்பவும் அவரை பற்றியே ஸ்மரணை பண்ணி அவரை பற்றியே சிந்தனை அவருக்கு, வேற எந்த விதமான இதே கிடையாது. ஆனால் அரசாங்கத்துக்கு போனால் அரசாங்கத்தில் என்ன கடமை பண்ணால் அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. அந்த டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் பெருமாள் சேவை தான், ஸ்ரீநாத்ஜிக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு விக்கிரத்தை வச்சு அந்த சேவை பண்ணிகிட்டே இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா இப்படி பண்ண உடனே அவருக்கு கவலை ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ இந்த குளிர்காலம் வந்த பிறகு இவருக்கு வருஷம்